ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எஸ்பிஓட நியூ ஜாயினிங் வந்து எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, அப்புறம் லாகின் எப்படி பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். இந்த ரிஜிஸ்டர் ஃபார்மில் பாருங்கள், ஃபஸ்ட்டாக வந்து ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ எதுக்காகன்னா, எப்படி வந்து லாகின் பண்ணுறது, எப்படி இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதா இருக்கேன், அதையும் வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணாங்களே, அவங்களோட நேமும் அவங்களோட ஐடியும் காட்டும். ஓகேங்களா? இப்போ அவங்க ஸ்பான்சர் நேம்னால் யார் உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணாங்களோ அவங்களோட நேமு, அவங்களோட ஐடி தான் அது வந்து காட்டும். அது கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள், நேமு, சூஸ் பிளானு, பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, ஃபோன் நம்பரு, கன்ஃபார்ம் ஃபோன் நம்பரு, அது மாதிரி மெயில் ஐடி, அது மாதிரி கன்ஃபார்ம் மெயில் ஐடி, அது மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. அது ஒன்று ஒன்றா வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டாக நேமுன்னு இருக்குங்களா, அந்த நேமில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் நேமை வந்து கேபிட்டலில் ஃபுல்லாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல், அதாவது உங்கள் பேங்க் புக்கில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பிளானுன்னு இருக்குங்களா, அந்த பிளானில் வந்து மார்க்கெட்டிங் பிளானுன்னு ஃபஸ்ட்டாக இருக்கும். அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியும். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பாஸ்வேர்டு இருக்காங்களா, அந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். இந்த மாதிரி 8 கேரக்டர் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக வந்து கொடுத்துக்கோங்க. டைப் பண்ணி முடித்தோன்னே பக்கத்தில் பாருங்க, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இருக்குங்களா, அதை டச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டிங்களே, அந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் அப்படியே வந்து ரீஎன்ட்ரி பண்ணணும். ஓகேங்களா? அதுவே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக வந்து நீங்கள் ரீஎன்ட்ரி பண்ணணும். இந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் மறந்துடவே கூடாது. நீங்கள் வந்து சேஃபாக ஏதாவது ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஃபோனுன்னு இருக்குங்களா, அதில் வந்து உங்கள் ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். உங்கள் பேங்க் புக்கு ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி அந்த ஃபோன் நம்பர் இருக்குங்களா, பர்சனல் ஃபோன் நம்பர், அந்த ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். கரெக்டாக இருக்கான்னு வந்து எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கன்ஃபார்ம் ஃபோனுன்னு இருக்குங்களா, அதை டச் பண்ணிங்கன்னா வந்து ஆல்ரெடி ஃபோன் வந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்களே, ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தீங்களே, அந்த ஃபோன் நம்பராக வந்து நீங்கள் மறுபடியும் வந்து அதே ஃபோன் நம்பரை கொடுக்கணும். 2 நம்பரும் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், இமெயில் இருக்குங்களா, அந்த இமெயில் ஐடியில் வந்து உங்கள் பர்சனல் இமெயிலை வந்து டைப் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் அந்த இமெயில் ஐடி வந்து நீங்கள் வந்து சேஃபாக வச்சுக்கணும். பர்சனல் இமெயில் ஐடியாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இமெயில் ஐடி. எதுவும் மெயில் அனுப்புனா கூட நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடியில் இருந்தால் நீங்கள் வந்து மெயில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், கன்ஃபார்ம் இமெயில் இருக்குங்களே, நீங்கள் முன்னாடி போட்டதே வந்து அப்படியே நீங்கள் வந்து மறுபடியும் வந்து கரெக்டாக எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு வந்து செக் பண்ணி அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கீழே பாருங்கள், ஒரு பாக்ஸ் இருக்குது. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஸ்பிஓவில் வந்து ஃபுல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா, டீட்டெயில் வந்து தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் அது வந்து ஆல்ரெடி உங்கள் அப்ளைனர் வந்து யாரும் லிங்க் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த லிங்க் வந்து நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா அந்த பாக்ஸில் உள்ள டிக்கை வந்து நீங்கள் கொடுத்துருங்க. ஓகேங்களா? டிக்கை கொடுத்துட்டா அடுத்த கீழே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, லாஸ்ட்டாக ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த பாக்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் கிளிக் ஆகாது. ஏன்னா வந்து அந்த கிளிக் டு ரீட் த அக்ரிமெண்ட் இருக்குங்களா, நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து இருக்கும். அதை நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க பொறுமையாக. ஓகேங்களா? லாஸ்ட்டாக வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, ஐ ஹாவ் ரீட் த யூசர் அக்ரிமெண்ட் அண்ட் அக்செப்ட் ஆல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டு ப்ரொசீட் வித் த எலைட் லேர்னர் ப்ரோக்ராம். இந்த பிளான் வந்து உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகேனா வந்து அந்த பாக்ஸ் இருக்குங்களே, இல்லை குட்டியார் பாக்ஸ் இருக்கு பாருங்க, அந்த பாக்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் தான் அங்கே வந்து பாக்ஸில் வந்து கிளிக் ஆகும். ஓகேங்களா? அங்கே பாருங்க, அங்கே கிளிக் பண்ணோன்னா இந்த பாக்ஸில் வந்து அதுவே டிக் போட்டுச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான், இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு. கீழே வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. கீழே பாருங்கள், சப்மிட் பட்டன் இருக்குங்களா, அந்த சப்மிட் பட்டன் வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா சப்மிட் ஆயிரும். சக்ஸஸ்ஃபுல் ரெஜிஸ்டர்னு சொல்லி சப்மிட் பண்ணோன்னே கீழே வரும். யாரும் ஜாயின் பண்ணோன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? நீங்கள் சப்மிட் கொடுத்தோன்னே எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா க்ரீன் கலர் டிக் காட்டும். அதுக்கப்புறம் சப்மிட் ஆகும். சப்மிட் ஆனோன்னா ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வெல்கம்னு சொல்லி ஒரு பேஜ் ஷோ ஆகும். சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி வெல்கம் டு எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லணும். யாரை நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டிங்களா அவங்களோட நேம் வந்து இங்கே காட்டும். டியர்னு சொல்லி அவங்க நேம் வந்து காட்டும். அதில் கொஞ்சம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி இப்போ ஓப்பன் மெயில் ஐடியில் வந்து ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருக்கும். நீங்கள் போய் ஆன் பண்ணி பாருங்கள்.
இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து மெயில் வரும் எஸ்பிஓன்னு சொல்லி. எஸ்பிஓ போர்ட்டல் ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீட்டட்னு சொல்லி வரும். நீங்கள் வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு காட்டும். என்னன்னு சொல்லியிருக்கோம்னா, வெல்கம் டு எஸ்பிஓ ஃபேமிலின்னு சொல்லும். அதுக்கப்புறம் உங்களோட நேம் வந்து டியர்னு போட்டு காட்டும். இதில் பாருங்கள், கீழே பாருங்கள், லாஸ்ட்டாக யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் அதை மறந்துடவே கூடாது. நீங்கள் ஒரு நோட்டில் வேணால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, ஓகேவா? அது மாதிரி கீழே பாருங்கள், ஸ்டெப்புன்னு சொல்லி நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு லாகின் பண்ணோம், அதுக்கப்புறம் அதில் ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கோ டு லாகின் இருக்குங்களா, அதை நீங்கள் டச் பண்ணோன்னே இந்த மாதிரி லாகின் பேஜ்க்கு வந்து ஓப்பன் ஆயிரும். மேலே பாருங்கள் லாகின் இருக்குங்களா, அந்த லாகின் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் ஐடி பாஸ்வேர்டுன்னு 2 இருக்கும். ப்ரொஃபைல் ஐடினா என்னென்னா, உங்கள் மெயில் வந்து யூசர் நேம்னு சொல்லி ஒன்று இருந்துச்சுல்ல, அந்த யூசர் நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கணும். அதிலே பாஸ்வேர்டு இருக்கும். அந்த பாஸ்வேர்டையும் வந்து நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கிட்டு கீழே பாருங்கள், யூசர் நேமும் பாஸ்வேர்டும் நீங்கள் டைப் பண்ணி முடித்தோன்னே கரெக்டானு பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. சப்மிட் கொடுத்தோன்னே இந்த மாதிரி லாகின் வந்து சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி காட்டும். அதுக்கப்புறம் மறுபடியும் வெல்கம் பேஜுக்கு வந்து உள்ளே போகும். வெல்கம் பேஜில் உள்ளே போனோன்னா ஃபஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வீடியோ இருக்கும். இன்ட்ரோ வீடியோன்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கீழே வந்து சோஷியல் மீடியா லிங்க்லாம் இருக்குது. அதில் வந்து ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டர் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? அதில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நிறைய அப்டேட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் வந்து டேஷ்போர்டு இருக்கா, அந்த டேஷ்போர்டு வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? உங்களோட நேமு, உங்களோட யூசர் நேமு, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க, மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அந்த மாதிரி சொல்லி இருக்கும். இதில் பாருங்கள், ரெடி ஸ்டேட்டஸ்னு சொல்லி உங்கள் ஸ்டேட்டஸ் வந்து காட்டும், ரெடின்னு இருக்கும். கீழே வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நீங்கள் யார் வந்து உங்களை ரெஃபர் பண்ணாங்களோ அவங்களோட நேமு, உங்கள் ஸ்டாஃப் ஐடி, உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க்குக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, நீங்கள் வந்து என்னைக்கு ஜாயின் பண்ணீங்கன்னு டேட்டு முதல்ல காட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. எது டவுட் எது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஜாபில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.